இன்றைய வேத வசனம் ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைப்பது, விசுவாசம் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குவது தேவ வல்லமை. நம் அருமை ஆண்டவர் விசுவாசத்தின் அதிபதியாய் வல்லமையின் மகத்துவம் உடையவராய் விளங்குகிறார். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது அவர் கர்த்தரை இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையும் இல்லாமல் இருக்கும் போதே கர்த்தர் அவரை கடற்கரை மணல் தடையான குழந்தைகளுக்கும் அநேக ஜாதிகளுக்கும் தகப்பனாகவும் அர்த்தங்கொள்ளும் ஆபிரகாம் என்ற பெயரில் அழைத்தார். அப்படியே கற்பம் செத்து போயிருந்த ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுத்தார். மைக்கேல் ஆங்ஜெலோ என்ற சிற்பி ஒரு காட்டில் உள்ள ஒரு பெரிய பாறையை கண்டு எத்தனை அருமையான தேவதூதன் என்று வியந்தாராம். அருகிலுள்ள ஒருவனும் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த சிற்பி சில நாட்களுக்குள் தன் உளியினால் சுத்தியினாலும் மிக அருமையான தேவதூதனை அதிலே செதுக்கி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்து விட்டாராம். தேவன் வெறுமையிலே உலகத்தை கண்டார். இல்லாமையில் இருந்து சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அந்த தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை கண்டு தெரிந்து கொண்டு அழைத்தார். அந்த தேவன் உங்கள் எல்லா வெறுமையில் இருந்தும் சம்பூரணத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் மனிதர்களை அழைக்கிறார், தனக்காக வேறு பிரிக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறதை உணர்ந்த ஜனங்களாய், அவருடைய அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் தேவ திட்டங்களை செய்வோமாக. அதற்காகவே அவர் எங்களை அழைக்கிறார். தேவனுடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. நீங்களும் விடுதலை பெற்று பிறருக்கும் விடுதலை கொடுக்கிறவர்களாக மாறுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் இன்று உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா.